சித்தருக்கெல்லாம் சித்தர், யோகிக்கெல்லாம் யோகி, இன்னமும் 2000 வருஷத்துக்கு மேல இமயமலையில வாழ்ந்துகிட்டு இருக்க மகாவதார் பாபாஜி கேவுக்கு போறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுக்கு தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி டெல்லி ரீச் ஆயிடுங்க. ஒன்ஸ் டெல்லி ரீச் ஆயிட்டீங்கன்னா எவ்ரிடே டெல்லியில இருந்து நைட்டு 10:05க்கு காத்கோடகாம் அப்படின்ற ஊருக்கு போற ராணிகேட் எக்ஸ்பிரஸ்ல ஒரு டிக்கெட்டை புக் பண்ணீங்கன்னா டிக்கெட் காஸ்ட் 195 ரூபாய் தான் வரும். ஒன்ஸ் காத்கோடகாம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டீங்கன்னா ஸ்டேஷன் வெளியே நிறைய ஷேர் டாக்ஸி இருக்கும். அங்க இருந்து ராணிகேட் இல்ல துவாரகாட்ன்ற பிளேஸுக்கு ரீச் ஆயிடுங்க. இதுக்கு பர் பர்சனுக்கு 500 ரூபீஸ் தான் வரும். ஒன்ஸ் துவாரகாட் ரீச் ஆயிட்டீங்கன்னா மகாவதார் பாபாஜி கேவ் போறதுக்கு குக்குச்சினா அப்படின்ற பிளேஸ் தான் பேஸ் பாயிண்ட். அங்க இருந்து மேல பாபாஜி கேவுக்கு இந்த ட்ரெக்கிங் ஹார்ட்லி 2 to 3 hours ஆகும். நீங்க ஏற போற இந்த மலையில தான் இன்னமும் நிறைய சித்தர்கள் மகாவதார் பாபாஜியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவரை எல்லாரும் சித்தருக்கெல்லாம் சித்தர்னு சொல்றாங்க. அண்ட் உங்கள நிறைய பேருக்கு இப்பவும் இவர் யாருன்னு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு யோகால கிரியா அப்படின்ற டெக்னிக்கை, அதாவது பிராணயம் முத்திரை, அகத்தியர் கிட்ட இருந்தும் போகர் கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுத்ததுனால தான் இவரை கிரியா யோகாவோட தந்தன்னு சொல்றாங்க. சோ உங்க லைஃப்ல ஒரு முறையாவது மகாவதார் பாபாஜி கேவ்ல உட்கார ட்ரை பண்ணுங்க. இங்க கிடைக்கிற காத்து மூலிகையோட வாசனை நீங்க எவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம்னு பாபாஜி கேவுக்கு வர நிறைய பேர் சொல்றாங்க. கேவுக்கு வந்து உள்ள சைலன்ஸ் கிடைக்குது, பீஸ்ஃபுல்லா மெடிடேட் பண்ண முடியுது. நீங்க பாபா கிட்ட வேண்டி உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நிறைய நடந்திருக்கு. பாபாஜி கேவ் பத்தின அடுத்த அப்டேட் பார்ட் 2 வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.